எங்க பட்டு பாப்பாவை பாத்துக்கோங்க, தங்க பிள்ளை பாத்துங்க, அழகு குட்டி. அண்ணனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லு. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா, குட்டியில பாத்துருப்பீங்க அந்த கருவா குட்டி. அந்த கருவா குட்டி இவ்வளவு பெரிய பெருத்த குட்டியா மாறிடுச்சு. அவன்தான் இவ. எல்லாரும் நின்றுட்டு இருந்தா அவனை தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி காலுக்கடியிலேயே வந்து நிற்பான். என்னடா தங்கம்? சரி, இன்னைக்கு அவங்க அண்ணனுக்கு பர்த்டே. ஏன்னா எங்க அண்ணன் பையனுக்கு வந்து பிறந்த நாள் அன்னைக்கு, பக்ரீத் அன்னைக்கு வந்து பெரியவனுக்கு பிறந்த நாள் வந்துச்சு. இப்ப வந்து சின்ன இவனுக்கு அன்னைக்கு வந்து இவன் இல்ல வீட்டுல இல்ல, வெளியில இருந்தான். அதனால இன்னைக்கு இவனுக்கு வந்து பிறந்த நாள். நம்ம வந்து கேக் வெட்ட போறோம். வெட்டிடுவோமா? எக்ஸாம் லீவ் வேற, குவார்டர்லி லீவ் வேற விட்டாங்களா? சரி, அந்த லீவ் அதுவும் அவனுக்கும் இன்னைக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். நாளைக்கு என்ன காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு அத்தாவுக்கும் வெட்டிங் டே. எப்படி ஒரு நாள் முன்னாடி பின்னாடி எப்படி ஒரே அவங்க செலவு முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவன் முன்னாடியே பிறந்துட்டான் போல. கடப்பாறை வேணுங்க. நாங்களும் ஊட்ட மாட்டோம், நாங்க தான் சாப்பிடுவோம். நீயாத சாப்பிட்டு கொஞ்சமா கடிக்கணுமா? நீ ஊட்டவே இல்ல. ஆளுக்கு ஒரு கை வச்சு சாப்பிடலாங்க. வெட்டி சாப்பிட மாட்டாங்களா? அப்படியே சாப்பிடுவாங்கல்ல. மாமியோட பர்த்டே கிஃப்ட். ஐயோ ஐஸ் வச்சிராடா. இப்படியே போட்டோ எடுத்து டப்பல வச்சிருங்க. மாமா கவர் பண்ணிட்டா மாமா. கவர் பண்ணி விட்டாடா. அடுத்து கிஃப்ட் வாங்க. ஏய் போடுமா ஒரு கிஃப்ட். வா அனுக்கு நில்லு. என்னடா சூப்பர் கிஃப்ட்டா இருக்குது உனக்கு. வீடியோல போட்டோ இல்ல போட்டோ நினைச்சிட்டான். நான் வந்து அத்தாட்ட மதியானமே கேட்டேன், அவர் இல்லைன்னாலே பஸ்பக்கண்ணோட ஐஸ்கிரீம் வாங்க போனேன். கீழே என்னமோ இருந்துச்சு, கிஃப்ட் வாங்கியிருக்காருன்னு சொல்லி அப்படியே நினைச்சிட்டேன். இல்லைன்னு நினைச்சு கண்டுபிடிச்சிருக்கியா? மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஆமா, பெரிய கண்டுபிடிப்பு தான். சூப்பர் இல்ல? நீ கேட்டுட்டே இருந்தீங்க. இதுக்குள்ள நான் கேக் வெட்டி இருக்கேன் ஒரு 2 வாட்டி அத்தா அம்மா கூட. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாமி கூட வெட்டி இருக்கேன். அப்படியா? கேக் நல்லா என்ன சொன்னாங்க? சாக்லேட் எனக்கு 4 எவனுக்குமே இல்லன்னு சொல்லிடு. எனக்கு 4 ஹாஸ்பிடல்ல 2 கொடுத்துறா. சிவானன் 2 4 கிட்டாங்கடா. சிவானனுக்கு 2 அவனுக்கு 2 அவ்வளவுதான். சரியாச்சு. சரியா போச்சு. பிறந்த நாள் காரை வந்து பெருந்தன்மை விட்டு வச்சுக்கோங்க. போன போது ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு சாக்லேட், எனக்கு கிஃப்ட். என்ன தம்பி? என்ன கிஃப்ட்? நாங்க சீக்கிரமா ஓபன் பண்ணிட்டேன். தெரியவே தெரியாதுடா. நீ கேண்டா கஷ்டம் அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாதுடா. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்துடலாமா? யார் டெஸ்ட் ட்ரைவ் போறது? ஃபர்ஸ்ட் என்கிட்ட கூட நீ ஏன் அந்த பாடு படுத்துற? வா நீ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துடலாம். பிஜிஎம் போடு. இதே மாதிரி கார் பெரியவனாகி
மாமிக்கு வாங்கி கொடுப்பேன் அந்த கார் என்னடா சரி, நான் பாத்துக்கிறேன்டா நீ சும்மா ஆர்வத்தை பாருங்க பாத்து கொடுங்க. கொஞ்ச நேரம் தான். பேங்க் நிமிஷம் மட்டும் அதுக்கப்புறம் அவங்க ஓட்டுவாங்க. யாரு வாங்கியிருக்கான்றது இல்ல, எப்படி ஓட்டுறது. கொண்டு போட கமெண்ட்ல எனக்கு விஷ் பண்ணிருங்க ஹாப்பி பர்த்டே. ஐயோ ஆமா அவனுக்கு விஷ் பண்ணுங்க எல்லாம் உயிரே விட்டுருவான். பூனை முதல் கொண்டு பூனை நீ எனக்கு விஷ் பண்ணல அப்படின்னு கேக்குறான். கொஞ்சம் பிச்சு பிச்சு சுத்துறான். மூணு குட்டிமா கேட்ட ஏய் இதுவே சொன்னா என்ன நகர மாட்டேங்குது. இப்பெல்லாம் யாருமே வந்து ஐஸ்கிரீம் கேக் சாப்பிட்டுக்க மாட்டாங்க. தனித்தனியா பீஸ் கட் பண்ணி சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டே ரொம்ப பெட்டர். நல்ல நல்ல பக்கம் நம்ம சாப்பிட்டு நல்லா இல்லாத பக்கம் சில பேருக்கு தள்ளி விட்டுலாம்ல. அதனால அது இது நடு இருக்கிறது மட்டும் அதனால நம்ம உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். இப்படி பயங்கர டேஸ்ட் கேக். ஒரே கேக் எல்லாம் சுத்தி நான் எல்லாம் உட்காந்து ஆக்சுவலா இது ஃபுல்லா இருந்துச்சு. தோண்டி 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 ஒரு இது பண்ணி அவ்வளவுதான். எல்லாரும் அமிஸ் கொஞ்சம் மறக்காம விஷ் பண்ணுவாங்க. மறக்காம எங்க அண்ணன் எல்லாம் அன்னைக்கு பக்ரீத் அன்னைக்கு சொன்னா உங்க அண்ணன் என்னெல்லாம் சொன்னானோ அதை நீயும் சொல்லணுமா? ஏண்டா இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரம். எல்லாத்துக்கும் முன்னாடி தேங்க்யூ சொல்லிருக்கா. சொல்லி தேங்க்யூ முன்னாடி. தேங்க்யூ ஒழுங்கா சொல்லு. தேங்க்யூ. அவ்வளவுதான். சரி, okay. எங்களோட பிறந்த நாள் இனிதே முடிவடைந்தது. நாளைக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. ஏன்னா எங்க மாமாக்கும் எங்க மாமிக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி. நாளைக்கு எங்களுக்கு பல்கா கூட்டிட்டு போய் எங்க மாமா ட்ரீட் தரேன்னு போய் மந்தி பிரியாணி சாப்பிட்டு இட்லி கடைக்கு போயிட்டு மந்தி பிரியாணி அதெல்லாம் பிளான் எல்லாம் மாத்தியாச்சு. அப்புறம் இட்லி கடைக்கு போயிட்டு நாங்க வந்துருவோம் வீட்டுக்கு. நாங்கெல்லாம் பிளான் வேற போட்டு வச்சிருக்கோம். என்ன பிளான்? நீ குட்டையா போயிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பிளான்மா? நாங்க வெளியில போறோம். சரி ஓகே பாய். பாய்.